இந்த வீடியோவில் யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் உள்ள இந்த ஃப்ளாஷ் ட்ரான்சிஷனை எப்படி ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸில் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். அதுவும் ப்ரீமியர் ப்ரோவில் இந்த எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் தான். இப்போ இந்த வீடியோவில் நான் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி அதில் எனக்கு தேவையான இப்போ எந்த இடத்துல எனக்கு அந்த ட்ரான்சிஷன் ஆட் பண்ணணுமோ அந்த பிளேஸில் டைம்லைன் பாரை வச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணல நியூ ஐட்டம் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை டைம்லைனில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு சென்ட்ரல் அலைன் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். சென்ட்ரல் அலைன் ஆனதுக்கப்புறம் வச்சுக்கிறோம் டைம்லைனில் அந்த பின்னை 2 கிளிப்புக்கும் சென்டரில் வச்சுட்டு ஃபார்வர்டில் 5 ஃப்ரேம் தள்ளி வச்சு கட் பண்ணிக்கிறேன். பேக்வர்டில் 5 ஃப்ரேம் வச்சு கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் பேனலில் லெவல்ஸ்னு சர்ச் பண்ணி அதை அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போய் லெவல்ஸ் நம்ம ஆட் பண்ண எஃபெக்ட் இருக்கும் அதில் அந்த பின் ஐக்கான சென்டரில் வச்சுட்டு அங்கே RGB ஒயிட் இன்புட் லெவல் இருக்கும் அதில் கீ ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். அந்த பின்னை ஸ்டார்டிங்கில் மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ண வேல்யூவை ரீசெட் பண்ணிக்கிறேன். இது அகைன் ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணும். இப்போ அதே மாதிரி சேமாக லாஸ்ட்டில் மூவ் பண்ணி அகைன் ரீசெட் பட் கிளிக் பண்ணோம்னா அதே மாதிரியே சேமாக இன்னொரு கீ ஃப்ரேம் கிரியேட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு ஒயிட் கலரில் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ் எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். இதுக்கு நீங்கள் கேமரா ஃப்ளாஷ்னு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் மேட்சாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். உங்கள் வீடியோ இதனால் கொஞ்சம் எலகெண்டாக காட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.